ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆல் இந்த டெவலப்பர். ஸோ இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். சிஎஸ்எஸ்ல இருக்க செலக்டார்ஸ் என்னென்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சிஎஸ்எஸ் செலக்டார்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம HTML வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம ஒரு கண்டென்ட் வந்து கொடுத்துருப்போம். அந்த கண்டென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அந்த கண்டென்ட்டை சிஎஸ்எஸ்ல செலக்ட் பண்ணி அந்த கண்டென்ட்டுக்கு எப்படி நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த செலக்டார் அப்படின்றது. ஸோ இதில் என்னென்ன செலக்டார்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி அப்படின்ற செலக்டார் இருக்குது, கிளாஸ் செலக்டார் இருக்குது, எலமெண்ட் செலக்டார், ஸ்டார் செலக்டார், அண்ட் தென் சூடோ கிளாஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் ஐடி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் செலக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸ் வந்து மல்டிபிள் எலமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கிளாஸ் அப்படின்ற செலக்டார். அண்ட் தென் எலமெண்ட் செலக்டார் அப்படின்றது அந்த டேகோட நேம், அதாவது அந்த எலமெண்ட்டோட நேமையே யூஸ் பண்ணி பேராகிராஃப் டேக் அந்த பேராகிராஃப், டிவ் அந்த டிவ், அந்த மாதிரி அந்த செலக்டார் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் செலக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார் அப்படின்றத கொடுத்தோன்னு வச்சுங்களேன், நமக்கு இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் வந்து அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் சூடோ கிளாஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு கிளாஸஸாக இருக்கும். ஸோ அந்த கிளாஸஸை யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சூடோ கிளாஸ். இதை பற்றின சிங்கிள் வீடியோ ஒவ்வொன்றா தனித்தனியாக போடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.